வெல்கம் டு லெட்லேண்ட். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டோட கண்டினியூவாக பார்ட் 3ல் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், குவார்டர் ஃப்ரீக்குவன்சி, ரேங்க் கார்லேஷன் எப்படி போகிறது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி அதே டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டோட கண்டினியூவாக பார்ட் 4 வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ மார்க்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். அந்த கால்குலேஷன்ஸ் மீன், மீடியன், மோட், அதுக்கப்புறம் வந்து குவார்டர் ஃப்ரீக்குவன்சி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேங்க் கார்லேஷன் எல்லா கால்குலேஷனும் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அந்த மார்க்ஸு, அந்த ஃப்ரீக்குவன்சி டேபிள் அது எல்லாத்தையுமே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோட அந்த அச்சீவ்மெண்ட் அது எல்லாத்தையுமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட அந்த அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போட போகிறோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம கால்குலேஷனுக்கு அப்புறம் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் போடுவோம். ஸோ அதை எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம வந்து செகண்ட் செமஸ்டரில் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில் வந்து படிச்சிருப்போம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் இருக்கும். ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி, பாலிகன், அப்புறம் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, ஓகிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கிராஃபில் வந்து நம்ம வந்து மார்க்ஸை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஃப் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுவோம். அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன அப்படின்னா ஹிஸ்டோகிராம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப் தான். இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து இந்த ரேங்க் உள்ள ஸ்டூடெண்ட்டோட இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி தான் போட்டு காமிப்போம். அந்த ஒரு பார் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கிராஃப். இதில் வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட் இந்த கிராஃப் போடணும் அப்படின்னா முதல்ல அதுக்குரிய டேபிள் காலமை வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது என்ன அப்படின்னா எக்ஸாக்ட் லிமிட், ஃப்ரீக்வன்சி இந்த ரெண்டையும் வச்சு நம்ம போடுவோம். எக்ஸாக்ட் லிமிட் ஆல்ரெடி நம்ம கால்குலேஷன்ஸில் வந்து டேபிள் காலமில் யூஸ் பண்ணியிருப்போம். அதே தான் ஃப்ரீக்வன்சியும் நம்ம முன்னாடி போட்டிருக்கிறத நீங்கள் அதையே வந்து பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கிராஃபில் போடும் பொழுது அஸ் யூஷுவல் நீங்கள் வந்து 2 ஆக்சிஸ் போடுவீங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கோங்கன்னா எக்ஸாக்ட் லிமிட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் எனக்கு இருக்கிறது வந்து எக்ஸாக்ட் லிமிட் வந்து 50.5, 60.5 அப்படி இருக்கிறதுனால நான் 10.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்கேலுமே வந்து 10 யூனிட்ஸில் வந்து இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் 10 வந்து அதுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 10ஆக இருக்கும். ஸோ 10.5லேருந்து 100.5 வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துருக்கிறேன். அடுத்து ஒய் ஆக்சிஸில் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீக்குவன்சியை வந்து ஒய் ஆக்சிஸில் மென்ஷன் பண்ணணும். எனக்கு இங்கே ஃப்ரீக்குவன்சியில் வந்து எப்படி இருக்குன்னா 2, 10, 13, 8, 1 அப்படி இருக்கிறதுனால நான் 1 to 13 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஏன்னா சிம்பிளாக இருக்கிறதுனால ஒரு யூனிட் ஒவ்வொரு ஸ்கேல்லையும் வந்து ஒவ்வொரு ஒய் ஆக்சிஸில் ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் நான் 1 யூனிட்டாகவே எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு இதில் எப்படின்னா நீங்கள் அந்த இன்டர்வல் அதாவது இப்போ வந்து இந்த 50.5, 60.5 அது வந்து எதுக்கு ஃப்ரீக்வன்சி எந்த இதில் வருது அப்படின்னா நம்பர் 2ன்றதில் வர்றதுனால அந்த நம்பர் 2க்கு நேரம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 50.5ஐயும் 60.5ஐயும் நீங்கள் மார்க் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணணும் அந்த ரெண்டையுமே. அதுக்கப்புறம் 60.5, 70.5 அது வந்து 10 அப்படின்ற ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. ஸோ அந்த 60.5, 70.5 எக்ஸ் அதில் இருந்து நீங்கள் 2 லைனை வந்து அப்படியே நீங்கள் வெர்டிக்கா போட்டுட்டு ஹரிசாண்டலுக்கு அந்த இதை முடிக்கிறதுக்கு மேலே வந்து பாரை முடிக்கிறதுக்கு நம்பர் 10க்கு நேரம் நீங்கள் ஒய் ஆக்சிஸில் நம்பர் 10க்கு நேரம் நீங்கள் முடிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் ரிமைனிங் வேல்யூஸ்க்கும் போடணும். இந்த பார் கிராஃப் ஆல்ரெடி நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி போடணும் அப்படின்றது ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த கிராஃப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் என்னென்னா எக்ஸாக்ட் லிமிட்டையும் ஃப்ரீக்வன்சியும் வச்சு தான் போட போகிறீங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எக்ஸாக்ட் லிமிட்டை வந்து மார்க் பண்ணணும். ஒய் ஆக்சிஸில் வந்து ஃப்ரீக்வன்சியை வந்து மார்க் பண்ணணும். இதுதான் வந்து ஹிஸ்டோகிராம் வந்து ட்ரா பண்ணுறதுக்கான ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன் எப்படி போகிறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஆல்ரெடி வந்து எப்படி ஹிஸ்டோகிராம் போட்டிங்களோ அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று அப்படின்னா மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். அந்த டேபிள் காலம்லேயும் மிட் பாயிண்ட்டை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று என்ட்ரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நீங்கள் மிட் பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். ஹிஸ்டோகிராம் மாதிரியே தான் இதுவும். என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணக்கூடிய அது மட்டும் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். ஸோ டேபிள் காலம் வந்து எக்ஸாக்ட் லிமிட், மிட் பாயிண்ட், ஃப்ரீக்வன்சி இதோட வேல்யூஸை வந்து என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி ஹிஸ்டோகிராமில் என்ன போட்டோமோ அதே வேல்யூஸ் தான் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பார் கிராஃப் எப்படி போட்டோமோ அதே மாதிரியும் இதுலேயும் பார் கிராஃப் போட்டுட்டு இதில் என்ன அப்படின்னா இப்போ அந்த ரெண்டுக்குமே பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாக்ட் லிமிட்டோட
அதுகளுக்கு இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் என்ன, அந்த ஃப்ரீக்குவன்சியில் அதுக்கு நேரம் என்ன மிட் பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்து அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி அந்த மிட் பாயிண்ட்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பார் கிராஃப் எல்லாத்துலேயுமே நடுவில் அந்த பாயிண்ட் வச்சுருக்கிறது தெரியும். ஸோ அது எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்பர் 2 அந்த எக்ஸாக்ட் லிமிட் 50.5 60.5 அதுக்குரிய மிட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 55.5. ஸோ அதை வந்து இங்கே கிராஃபில் அந்த கிராஃப் ஷீட்டில் உங்களுக்கு தெரியும் அந்த சென்டர் அந்த ஒரு அந்த பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு நடுவில் ஒரு டார்க் லைன் தெரியும். அது வந்து நம்ம கவுண்ட் பண்ணிங்கனாலே 55.5 வரும் அந்த இந்த ஸ்கேலுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு சின்னதாக நீங்கள் வந்து பாயிண்ட் மட்டும் வைக்கணும். பாயிண்ட் வச்சு ரவுண்ட்லாம் பண்ணக்கூடாது, பாயிண்ட் மட்டும் வைக்கணும். அதே மாதிரி 60.5 70.5 அந்த லிமிட்டுக்குரிய மிட் பாயிண்ட் வந்து 65.5. அதை அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்து அந்த செகண்ட் பாருக்கு நடுவில் அந்த கிராஃப் ஷீட்டில் பார்த்து நீங்கள் செகண்ட் பாரில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து அதே மாதிரி 70.5 80.5க்குரியது வந்து மிட் பாயிண்ட் வந்து 75.5. அந்த 75.5 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் அந்த தேர்டு பார் அந்த நீங்கள் வரைஞ்சிருப்பீங்கள்ல அந்த எக்ஸ் ஆக்சிஸில் தேர்ட் பார் 70.5 80.5 அதுக்கு நடுவில் கிராஃப் ஷீட்டில் 75.5 பார்த்து நீங்கள் அந்த பார் லாஸ்ட் எங்கே முடியுதோ மூணாவது பாரில் அங்கே மேலே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் இன்டர்வல்ஸோட மிட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேலை வச்சு இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், அதை வந்து எண்ட் ஆயிடணும் 2 லைனுமே. ஸோ இதான் வந்து ஃப்ரீக்குவன்சி பாலிகன் வரையக்கூடிய ஃபார்மேட். இது வந்து ஹிஸ்டோகிராம் மாதிரியே வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிமிட்க்குரிய மிட் பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை எல்லாத்தையுமே அந்த பார்ஸில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணாலே அந்த ஃப்ரீக்குவன்சி பாலிகன்க்குரிய அந்த கிராஃப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா தேர்ட் கிராஃப் என்ன அப்படின்னா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி கர்வ். அதாவது இதில் பேர்லேயே இருக்குது கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எந்த பார் எதுவுமே வராது. நீங்கள் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கர்வ் மாதிரி வரும், ஒரு வளைவாக ஒரு கோடு மாதிரி வரும், அவ்வளோதான். ஸோ இதை எப்படி வந்து போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேபிள் காலம் வந்து போடும் பொழுது எக்ஸாக்ட் லிமிட் மிட் பாயிண்ட் ஃப்ரீக்குவன்சி கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி ஸோ இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி 2 இதுலையுமே பார்த்ததில் வந்து எக்ஸாக்ட் லிமிட்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸாகவும் ஃப்ரீக்குவன்சியை வந்து ஒய் ஆக்சிஸாகவும் வச்சுருந்தோம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம எதை வச்சு நம்ம போட போகிறோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம மிட் பாயிண்ட் வந்து இருக்கும் அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் அந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சியும் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி கர்வை வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2 ஆக்சிஸ் போட்டுக்கோங்க, எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸில் வந்து அந்த 10.5 25 பாயிண்ட் அதே அந்த யூனிட்ஸவே அந்த மெஷர்மெண்ட்டே எடுத்து 100.5 வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒய்யில் வந்து இங்கே ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டையும் அதாவது ஒவ்வொரு ஆக்சிஸையும் வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் வந்து 2 யூனிட்டாக எடுத்துருக்கோம். 2 4 6 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சியில் வந்து இங்கே வேல்யூ எப்படி வருது அப்படின்னா 2 12 25 13 34 வருது. ஸோ அதுக்காக வந்து இதை வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து 2 4 6 8 10 அந்த மாதிரி வந்து எடுத்திருக்கோம். இந்த இது எப்படி மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே நீங்கள் டேபிள் காலம்லாம் போட்டு வச்சிட்டிங்க. டேபிள் காலமில் வந்து எக்ஸாக்ட் லிமிட்டு மிட் பாயிண்ட்டு ஃப்ரீக்குவன்சி கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்க. இப்போ கிராஃப்லையும் வந்து நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 10.5 20.5 30.5 அப் டு 100.5 வரைக்கும் மார்க் பண்ணிட்டீங்க. ஒய் ஆக்சிஸில் வந்து 2 4 6 அதில் வந்து உங்களுக்கு வேல்யூ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சியில் எது வரைக்கும் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒய் ஆக்சிஸில் வந்து அதை படி போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பாயிண்ட் மார்க் பண்ணுறது என்ன அப்படின்னா மிட் பாயிண்ட்டுக்கும் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சிக்கும் தான் நீங்கள் இங்கே கிராஃபில் மார்க் பண்ணி கர்வ் வந்து வரைய போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 55.5, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சியில் வந்து என்ன அப்படின்னா 2. ஸோ நீங்கள் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 55.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒய் ஆக்சிஸில் 2க்கு நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும்.
அடுத்து வந்து 65.5க்கு cumulative frequency என்ன அப்படின்னா 12. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 65.5 வந்து நீங்கள் 5க்கு வந்து ஹரிசனலாக வச்சுக்கிட்டு வெர்டிக்கலாக அந்த இது அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய் 12க்கு நேராக ஒய் ஆக்சிஸில் 12க்கு நேராக என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். அதே மாதிரி 75.5க்கு வந்து என்னென்னா 25 cumulative frequencyயில். ஸோ அடுத்து வந்து 75.5 வந்து அதில் இருந்து நேராக மேலே வந்து உங்களுக்கு 25 வந்து இங்கே எங்கே வரணும் அப்படின்னா 26க்கும் 24க்கும் இடையில வரும். ஸோ அதுக்கு நேராக வந்து ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ண போகணும். இதே மாதிரி மிச்சம் ரெண்டுக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாயிண்ட் மாதிரி மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் ஸ்கேலை இதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கேல் இல்லாமல் உங்கள் கையை வச்சு அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்லேயும் எண்டிங்லேயும் கொஞ்சமாக நீட்டு விட்டால் போதும். இதுதான் வந்து cumulative frequency curve வந்து வரையக்கூடிய ஃபார்மேட். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது மிட் பாயிண்ட்டையும் cumulative frequencyயும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஃபே போடுறோம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஓகிவ் கர்வ். இது வந்து எப்படி இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான ஒன்று. எப்படி நம்ம cumulative frequency கர்வ் போட்டோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து 2 கர்வ் வரும். எக்ஸ் மாதிரி இருக்கும், நடுவில் வந்து ஒன்று கட்டாகும், எக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேபிள் காலம் வந்து பார்த்தோன்னா இது கொஞ்சம் லென்த்தி, அதாவது பெரிய டேபிள் காலம் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலமில் எக்ஸாக்ட் லிமிட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃப்ரீக்குவன்சி போட்டு, ஃப்ரீக்குவன்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் முன்னாடி, மார்க் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்துருப்போம், அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து அப்பர் லிமிட்டுன்றது எக்ஸாக்ட் லிமிட்டில் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஒன் 60.5, 70.5, 80.5, 90.5, 100.5 இது எல்லாமே அப்பர் லிமிட். அதை எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அப்பர் லிமிட்டை எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய cumulative frequency நம்ம எழுத போகிறோம். அதுக்குரிய cumulative frequencyக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சியில் 2 இருக்கா அதை அப்படியே எழுதிட்டு அந்த 2வை 10ஓட ஆட் பண்ணி 12, அடுத்து அந்த 12ஐ 13ஓட ஆட் பண்ணி 25, 25ஐ 8ஓட ஆட் பண்ணி 33, 33ஐ 1ஓட ஆட் பண்ணி 34. ஸோ இது வந்து அப்பர் லிமிட்டுக்குரிய cumulative frequency கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து லோயர் லிமிட்டுன்ற ஒரு காலம் போட்டுக்கோங்க. காலம் போட்டுட்டு எக்ஸாக்ட் லிமிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கக்கூடியது 50.5, 60.5, 70.5, 80.5, 90.5 இது எல்லாமே லோயர் லிமிட். ஸோ அதை வந்து லோயர் லிமிட் அப்படின்ற காலமில் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம அப்பர் லிமிட்டுக்கு cumulative frequency பார்த்தோமோ அதே மாதிரி லோயர் லிமிட்டுக்கும் cumulative frequency வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து அங்கே எப்படி நம்ம ஃப்ரீக்குவன்சியில் 2வை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு அடுத்து cumulative frequencyயை வந்து ஃபிபோனசி சீரிஸ் மாதிரி ஆட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த cumulative frequencyயும், ஆனால் என்ன கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதில் வந்து என்னென்னா நம்ம அப்பர் லிமிட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் அந்த 2ன்றதை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சோம். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா அந்த டோட்டல் ஃப்ரீக்குவன்சியோட டோட்டல் என்ன அப்படின்னா 34. ஸோ அந்த 34ஐ வந்து லோயர் லிமிட்டுக்குரிய cumulative frequencyயை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த 34ஐ இந்த 34ஐ ஃபஸ்ட்டு ஒன்றா cumulative frequencyயில் என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்து கீழே இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா இந்த 34ஐயும் இந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற 2ஐயும் சப்ராக்ட் பண்ணி எனக்கு ஆன்சர் 32. அடுத்து இந்த 32ஐயும் 10ஐயும் சப்ராக்ட் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் 22. 22ஐயும் 13ஐயும் 22லேருந்து 13 சப்ராக்ட் பண்ணுறேன் 9. அடுத்து 9லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணுறேன் 1. ஸோ எனக்கு இந்த லாஸ்ட் வேல்யூ 1ன்றது சேமாக வந்துருச்சு. ஸோ நான் இதுக்கு கண்டுபிடிச்ச லோயர் லிமிட்டுக்கு கண்டுபிடிச்ச cumulative frequency கரெக்ட். நான் அங்கேன்னு சொல்கிறேன் லோயர் லிமிட்டுக்கு எப்படி இந்த ஓகிவ் கர்வில் cumulative frequency கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சியோட டோட்டல் அந்த ஃப்ரீக்குவன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும்ல அதோட தான் நீங்கள் லோயர் லிமிட்டுக்குரிய cumulative frequency ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து 34 வரும். ஸோ அதனால் நான் 34ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 34ல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வர்றது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற மொதல் நம்பரோட சப்ராக்ட் பண்ணி நான் கொண்டுட்டு வரணும். இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இதே மாதிரி நீ உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வந்துருக்கோ அதே மாதிரி நீங்கள் சப்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே 34லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணால் 32, 32லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணால் 22, 22லேருந்து 13 சப்ராக்ட் பண்ணால் 9, 9லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் 1. ஸோ எனக்கு இந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூவும் லோயர் லிமிட்டோட cumulative frequency இருக்கிற லாஸ்ட் வேல்யூவும் சேம். ஸோ நான் போட்டது வந்து கரெக்ட். இப்போ வந்து கிராஃபை போடுறதுக்கு நம்ம போகலாம்.
இதில் வந்து கிராஃபை போடுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 கர்வுன்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு கர்வை வந்து நம்ம எதை வச்சு போட போகிறோம் அப்படின்னா அப்பர் லிமிட்டையும் அதுக்குரிய கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை வச்சு போட போகிறோம். செகண்ட் கர்வை வந்து எப்படி போட போகிறோம் அப்படின்னா லோயர் லிமிட்டையும் அதுக்குரிய கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதுதான் வந்து அதோட கர்வ். இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பர் லிமிட்டும் அதோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் பார்த்துருந்தோம் அந்த டேபிள் காலமில். ஸோ அதுக்கு வந்து முதல் கர்வ் வந்து போடணும். அது வந்து 60.5லேருந்து இங்கே கீழே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 60.5 வந்து 2க்கு நேரம் நம்ம மார்க் பண்ணி அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து 70.5 வந்து அதுக்குரிய ஃப்ரீக்வன்சி கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 12. ஸோ அதை வந்து 12க்கு நேரம் மார்க் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் 80.5 வந்து அதோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன அப்படின்னா 25. ஸோ 25யோட நேராக வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து 90.5 அதுக்குரிய ஃப்ரீக்வன்சி பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 33. அதுக்கு நேராக அதை வந்து நம்ம கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 33. ஸோ அதுக்கு நேராக பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 100.5 அதோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன அப்படின்னா 34. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை எப்படி நம்ம கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கையிலேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கையிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு கர்வ் முடிஞ்சிருச்சு. அப்பர் லிமிட்டுக்குரிய கர்வ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து லோயர் லிமிட்டுக்குரிய கர்வ் வந்து போட போகிறோம். இப்போ எப்படி நம்ம அப்பர் லிமிட்டுக்கு அதோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வச்சு போட்டோமோ அதே மாதிரி லோயர் லிமிட்டுக்கு அதுக்குரிய கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை வச்சு கர்வ் போடணும். லோயர் லிமிட் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நமக்கு 50.5. ஸோ 50.5ஓட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா 34. ஸோ அதுக்கு நேராக பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். அடுத்து வந்து 60.5 அதுக்குரிய கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 32. ஸோ அதுக்கு நேராக பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 70.5 அதுக்குரிய கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 22. அதுக்கு நேராக பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 80.5 அதுக்குரிய கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன அப்படின்னா அதுக்குரிய கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 9. ஸோ 9 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 80.5க்குரியது வந்து 80.5க்குரியது வந்து என்ன அப்படின்னா 9. அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு அடுத்து வந்து 90.5 வந்து என்ன அப்படின்னா 1. ஸோ இங்கே வந்து நான் இங்கே 100.5 மார்க் பண்ணிவிட்டு ஸோ தப்பு. இது வந்து 90.5க்கு நேரம் நீங்கள் 1ல் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு எப்படி இங்கே நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ் கர்வ் வந்து வரும். எக்ஸ் ஷேப்பில் எக்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு கர்வ் வரும். இதுதான் வந்து ஓகிவ் கர்வ் போடக்கூடிய ஃபார்மேட். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நம்மளோட மார்க்ஸை வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் இந்த 4 கிராஃப்ஸில் வந்து நம்ம போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.